ஓம் சாந்தி. 7/12/2025 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 2/2/2008 மதுபன். முரளியின் தலைப்பு: சம்பூர்ண தூய்மையின் மூலம் ஆன்மீக ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டியை அனுபவம் செய்து கொண்டே தன்னுடைய மாஸ்டர் ஞான சூரியன் ஸ்வரூபத்தை எமர்ஜ் செய்யுங்கள். அதாவது ஆன்மீக மேலான தன்மை மற்றும் ஆளுமையை அனுபவம் செய்து கொண்டே மாஸ்டர் ஞான சூரியன் ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள தன்னுடைய ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டியுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ராயல்டி அல்லது ஆன்மீக பர்சனாலிட்டியின் அஸ்திவாரம் சம்பூர்ண தூய்மையாகும். தூய்மையின் அடையாளம் அனைவருடைய நெற்றியில், அனைவருடைய தலைமீது ஒளி கிரீடம் ஜொலித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜொலிக்கக்கூடிய கிரீடமுடைய ஆன்மீக ராயல்டி, ஆன்மீக பர்சனாலிட்டி உடையவர்கள் பிராமண குடும்பத்தினராகிய நீங்கள் மட்டும்தான். ஏனென்றால் நீங்கள் தூய்மையை உங்களுடையதாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய தூய்மையின் பிரபாவம் ஆதி காலத்திலிருந்தே பிரசித்தமாக இருக்கிறது. நினைவிற்கு வருகிறதா? உங்களுடைய அனாதி மற்றும் ஆதி காலம் நினைவிற்கு வருகிறதா? நினைவு செய்யுங்கள். அனாதி காலத்திலும் கூட தூய்மையான ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆத்ம ரூபத்திலும் கூட விசேஷமாக ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்களாக ஜொலித்து கொண்டே இருப்பீர்கள். மற்ற ஆத்மாக்களும் இருக்கிறார்கள். ஆனால் நட்சத்திரங்களாகிய உங்களுடைய ஜொலிப்பு அனைவருடன் இருந்த போதிலும் விசேஷமாக ஜொலிக்கிறீர்கள். அதாவது அனாதி ஸ்டேஜில் இருக்கும் போது, பரந்தாமத்தில் இருக்கும் போது எல்லாருமே ஆத்ம ரூபத்தில் ஜொலிச்சுட்டு தான் இருப்போம். நம்ம மட்டும் இல்லை, மற்ற ஆத்மாக்களும் இருப்பாங்க. அவங்களும் கூட ஜொலிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்களோடு நீங்கள் இருந்தாலும் நீங்கள் விசேஷமாக ஜொலிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்றார். உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு தனிப்பட்ட ஜொலிப்பு அங்கே இருக்கும் அப்படின்றார். எப்படி வானத்திலும் நட்சத்திரங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் ஒரு சில நட்சத்திரங்கள் விசேஷமாக ஜொலிக்கக்கூடியதாக இருக்கிறது. அனைவரும் தங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? பாபா சொல்ல சொல்ல அதுபோல நீங்கள் உங்கள் மனக்கண்ணில் பார்த்துக்கிட்டே வாங்க அப்படின்றார். விஷுவலைஸ் பண்ணுறீங்களா அப்படின்றார். பிறகு ஆதி காலத்தில் உங்களுடைய தூய்மையின் ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி எவ்வளவு மகானானதாக இருக்கிறது. அனைவரும் ஆதி காலத்தில் வந்து சேர்ந்து விட்டீர்களா? வந்து சேர்ந்து விடுங்கள். இப்போது சோதித்து பாருங்கள், என்னுடைய ஜொலிப்பின் ரேகை எத்தனை சதவிகிதத்தில் இருக்கிறது என்று. ஆதி காலத்திலிருந்து கடைசி காலம் வரை உங்களுடைய தூய்மையின் ராயல்டி பர்சனாலிட்டி சதா காலமும் இருக்கிறது. அனாதி காலத்தின் ஜொலிக்கும் நட்சத்திரமாக ஜொலிக்கின்ற பாபாவை கூடவே வசிக்கக்கூடியவர்கள். இப்போதே உங்களுடைய விசேஷ தன்மையை அனுபவம் செய்யுங்கள். பாப்தாதா சொல்ல சொல்ல ஒரு செகண்ட் உங்களுடைய அனாதி காலத்தை நீங்க பாருங்க. ஜொலிக்கக்கூடிய பாபாவுடன் கூடவே வசிக்கக்கூடியவர்கள் அதை உடனே இப்போவே அனுபவம் செய்யுங்க அப்படின்றார். அனைவரும் அனாதி காலத்திற்கு வந்து சேர்ந்து விட்டீர்களா? பிறகு முழு கல்பத்திலும் தூய்மையான ஆத்மாக்களாகிய உங்களுடைய ராயல்டி விதவிதமான ரூபங்களில் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் ஆத்மாக்களாகிய உங்களைப் போல் யாரும் சம்பூர்ண தூய்மையாக ஆகவே இல்லை. தூய்மையின் பிறப்புரிமை விசேஷ ஆத்மாக்களாகிய உங்களுக்கு
பாபாவிடமிருந்து கிடைத்திருக்கிறது. அனாதி காலத்தை பார்த்தீர்கள், இப்போது ஆதி காலத்திற்கு வந்துவிடுங்கள். இப்போது ஆதி காலத்திலும் உங்களுடைய தூய்மையின் ராயல்டியின் ஸ்வரூபம் எவ்வளவு மகானாக இருக்கிறது. அனைவரும் சத்யுகம் வந்து சேர்ந்து விட்டீர்களா? சேர்ந்து விட்டீர்களா? வந்து விட்டீர்களா? உங்களுடைய தேவதா ரூபம் எவ்வளவு அன்பான சொரூபமாக இருக்கிறது. தேவதைகளை போன்ற ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி முழு கல்பத்திலும் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் இல்லை. தேவதா ரூபத்தின் ஜொலிப்பை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? இவ்வளவு ஆன்மீக பர்சனாலிட்டி, இவை அனைத்தும் தூய்மையின் பலனாகும். இப்போது தேவதா ரூபத்தின் அனுபவம் செய்தவாறே மத்திய காலத்திற்கு வந்துவிடுங்கள். வந்து விட்டீர்களா? வருவது எவ்வளவு சகஜமாக இருக்கிறதல்லவா? மத்திய காலத்தில் உங்களுடைய பக்தர்கள் பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பூஜை செய்கிறார்கள், சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். எவ்வளவு ராயல்டியின் சித்திரங்களை உருவாக்குகிறார்கள், மேலும் எவ்வளவு ராயல்டியுடன் பூஜை செய்கிறார்கள். உங்களுடைய பூஜைக்குரிய சித்திரம் முன்னால் வந்துவிட்டதல்லவா? சித்திரங்களையோ தர்மாத்மாக்களுக்கும் கூட உருவாக்குகிறார்கள், தர்ம பிதாக்களுக்கும் உருவாக்குகிறார்கள், நடிகர்களுடையதும் உருவாக்குகிறார்கள். ஆனால் உங்களுடைய சித்திரங்களின் ஆன்மீக தன்மை மற்றும் விதிபூர்வமான பூஜையில் வித்தியாசம் இருக்கிறது. அதாவது தர்மாத்மாக்களுடைய சிலைகளையும் சித்திரங்களையும் உருவாக்குறாங்க, தர்ம பிதாக்களுடைய சித்திரங்களையும் உருவாக்குறாங்க, அவங்களுடைய சிலைகளும் இருக்கு. ஏன் நடிகர்களுடைய சித்திரங்களையும் உருவாக்குறாங்க. ஆனால் உங்களுடைய சித்திரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக தன்மை அந்த சித்திரங்கள்ல இல்லை. உங்களுக்கு எப்படி விதிபூர்வமான பூஜை நடக்குதோ அது அவங்களுக்கு நடக்கிறதில்ல. ஆகையால பாபா அவங்களுக்கும் இருக்கு சித்திரங்கள், ஆனால் அந்த ஆன்மீக தன்மை மற்றும் விதிபூர்வமான பூஜையில வித்தியாசம் இருக்கு அப்படின்றார். ஆக உங்களுடைய பூஜைக்குரிய சொரூபம் முன்னால் வந்து விட்டதா? நல்லது. பிறகு கடைசி காலமாகிய சங்கம யுகத்திற்கு வாருங்கள். இந்த ஆன்மீக ட்ரில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? சுற்றி வாருங்கள். மேலும் தன்னுடைய தூய்மையின், தன்னுடைய விசேஷ பிராப்திகளின் அனுபவம் செய்யுங்கள். அதாவது ட்ரில் செய்யுங்க. அதுக்கப்புறம் சக்கரத்தில் முதல்ல எப்படி இருந்தீங்க, இடையில எப்படி இருந்தீங்க, கடைசியில் எப்படி இருக்கீங்க, இப்படி உங்களை பார்த்துக்கிட்டே வாங்க, சுயதர்சனம் செய்துட்டே வாங்க அப்படின்றார். உங்களுடைய தூய்மையின் விசேஷ பிராப்தியை அனுபவம் செய்யுங்க என்றார். கடைசி காலமாகிய சங்கம யுகத்தில் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய பரமாத்மா பாலனையின், பரமாத்மா அன்பின், பரமாத்மா படிப்பின் பாக்கியம் கோடியில் சில ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தான் கிடைக்கிறது. பரமாத்மாவின் நேரடி படைப்பு, முதல் படைப்பு தூய்மையான ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தான் கிடைக்கிறது. அதாவது பரமாத்மாவின் நேரடி படைப்பாக ஆகக்கூடிய பாக்கியம், முதல் படைப்பாக ஆகக்கூடிய பாக்கியம் தூய்மையான ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்றார். உலகத்துல கூட இப்படி சொல்லுவாங்க, எனக்கு மூத்த மகனாக பிறக்க பாக்கியம் கிடைச்சது, ஆகல என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய பாக்கியம், ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஆகையில அவங்க வாழ்க்கையில அவங்க ரொம்ப அந்த பெருமிதத்தை அனுபவம் பண்ணுவாங்க. அதுபோல பாபா உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அதாவது முதல் படைப்பு மட்டும் இல்லை, முதல் படைப்பாக இருந்து மூத்தவர்களாக இருந்து என்ன செய்யணுமோ அந்த கடமையும் நீங்க தான் செய்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறார்.
அதன் மூலம் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள்தான் உலகத்திலுள்ள ஆத்மாக்களுக்கும் முக்தியின் ஆஸ்தியை பாபாவிடமிருந்து கொடுக்க வைக்கிறீர்கள். ஆக இந்த முழு சக்கரத்தில் அனாதி காலம், ஆதி காலம், மத்திய காலம் மற்றும் கடைசி காலம் என முழு சக்கரத்திலும் இவ்வளவு உயர்ந்த பிராப்திக்கான ஆதாரம் தூய்மை ஆகும். சரி, சுற்றி வந்தீர்கள். இப்போது தன்னை சோதித்து பாருங்கள். தன்னை தானே பார்த்து கொள்ளுங்கள். பார்ப்பதற்கான கண்ணாடி இருக்கிறது தானே? தன்னை பார்ப்பதற்கான கண்ணாடி இருக்கிறதா? யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். கண்ணாடி இருக்கிறதா? கண்ணாடி தெளிவாக இருக்கிறதா? ஆக என்னுடைய தூய்மையின் சதவிகிதம் எவ்வளவு என்று கண்ணாடியில் பாருங்கள். தூய்மை என்பது வெறுமனே பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, ஆனால் பிரம்மாச்சாரி. அதாவது மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு என அனைத்திலும் தூய்மை இருக்கிறதா? எத்தனை சதவிகிதத்தில் இருக்கிறது? சதவிகிதத்தை கணக்கிட வருகிறதல்லவா? டீச்சர்களுக்கு வருகிறதா? பாண்டவர்களுக்கு வருகிறதா? நல்லது, நீங்கள் நல்ல புத்திசாலிகள். தாய்மார்களுக்கு வருகிறதா? வருகிறதா? தாய்மார்களுக்கு நல்லது. தூய்மையின் உரைக்கல் உள் உணர்வு, பார்வை மற்றும் கர்மம் மூன்றையும் சோதித்து பாருங்கள். சம்பூர்ண தூய்மையின் உள்ளுணர்வு என்னவோ அது புத்தியில் வந்துவிட்டதல்லவா? சம்பூர்ண தூய்மையின் உள்ளுணர்வு என்றால் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் இருக்கும். நீங்கள் அனுபவிகள் தானே? மேலும் பார்வை என்னவாக இருக்கும்? ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆத்ம ரூபத்தில் பார்ப்பது, ஆத்மா நினைவுடன் பேசுவது, நடப்பதாகும். சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொற்பொழிவு செய்ய முடியும். அதாவது நாங்க ஷார்ட்டா சொல்லிட்டோம், டீட்டெயிலா நீங்க கிளாஸ் பண்ணுங்க அப்படின்றார். அடுத்தது கர்மம், அதாவது செயலில் சுகம் பெற வேண்டும், சுகம் தர வேண்டும். இதை சோதித்து பாருங்கள். என்னுடைய உள்ளுணர்வு, பார்வை மற்றும் செயல் இதன்படி இருக்கிறதா என்று. சுகத்தை பெற வேண்டும், துக்கத்தை பெறக்கூடாது. ஆக ஒருபோதும் துக்கத்தை பெறவில்லை தானே என்று சோதித்து பாருங்கள். பொதுவாக சார்ட்டுன்னு பார்க்கும்போது பாபா செக்கிங் பாயிண்ட்ஸ் கொடுப்பாரு. எதை செக் பண்ணணும்? நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கலையா பார்த்துக்கோங்க, ஃபுல் டே எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு. அடுத்தது எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தேன் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்றார். ஆனால் இந்த முரளியில் பாபா, நான் யாரிடமிருந்து துக்கத்தை வாங்கலை தானே, அதை செக் பண்ணுங்க அப்படின்றார். டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் புரிய வச்சிட்டு இருக்கிறார். பெறுவதில்லை தானே அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்போதாவது கொஞ்சம் கொஞ்சம் பெறுகிறீர்களா அதையும் பார்த்துக்கோங்கன்றார். துக்கம் கொடுப்பவர்களோ இருக்கதானே செய்கிறார்கள். சரி, அவர்கள் துக்கமே கொடுக்கிறார்கள், நீங்கள் அவளை பின்பற்றுவீர்களா என்ன? பின்பற்ற வேண்டுமா அல்லது வேண்டாமா? யாரை பின்பற்ற வேண்டும்? துக்கம் கொடுப்பவரையா அல்லது பாபாவையா? அதாவது இந்த இடத்துல பாபா என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, நீங்க என்னுடைய குழந்தைகள் தான். என்னதான் நீங்க நினைக்கிறீங்க, என்னுடைய பாபான்னு சொல்றீங்க. அதுக்காக உங்களுடைய டிராமாவை நான் மாற்ற முடியாது. உங்களுடைய கர்ம கணக்கில் நான் இன்டர்ஃபியர் ஆக முடியாது. உங்களுடைய சூழ்நிலைகளை நான் மாற்ற முடியாது. ஆனால் உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும்ன்றார். துக்கம் கொடுக்குறவங்கள ஃபாலோ பண்ணணுமா இல்லை பாபாவை ஃபாலோ பண்ணணுமா? யோசிச்சு பாருங்க. தந்தை, அதாவது பிரம்மா தந்தை, நிராகார தந்தையோ துக்கம் பெறுவதில்லை, அது இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பிரம்மா தந்தை எந்த ஒரு குழந்தையிடமாவது துக்கத்தை பெற்று கொண்டாரா என்ன?
சுகம் கொடுத்தார், சுகத்தை பெற்றுக்கொண்டார். நீங்கள் தந்தையை பின்பற்றக்கூடியவர்களா? அல்லது எப்போதாவது பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறதா? பெயர் துக்கம். துக்கம் கொடுக்கிறார்கள், இன்சல்ட் செய்கிறார்கள் என்றால், அதாவது நிந்தனை செய்கிறார்கள் என்றால், அது கெட்ட பொருள் என்பதை அறிவீர்கள் தானே? யாராவது உங்களை இன்சல்ட் செய்கிறார் என்றால், அதை நீங்கள் நல்லது என்று புரிந்து கொள்கிறீர்களா என்ன? கெட்டது என்று தானே புரிந்து கொள்கிறீர்கள். அதாவது பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, யாராவது உங்களுக்கு துக்கம் கொடுக்குங்க அல்லது இன்சல்ட் பண்றாங்க, நிந்தனை செய்றாங்க, அவமதிக்கிறாங்கன்னா, அப்போ உங்களுக்கு ஏதாவது குட் ஃபீலிங் இருக்கா என்ன? அப்போ உங்க ஃபீலிங் நல்லா இருக்காது இல்லையா? உங்க மனசு நல்லா இருக்காது இல்லையா? அப்போ அது கெட்டது இல்லையா? அது கெட்டது அப்படின்னு உணர்றீங்க தானே? யாராவது பாராட்டுறாங்க அல்லது புகழ்றாங்க அப்படின்னா, அப்போ மனசு எவ்வளோ சந்தோஷப்படுது, எவ்வளோ நல்ல ஃபீலிங் இருக்கும். அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அது நல்ல ஃபீலிங். ஆகையால பாபா, நீங்க புரிஞ்சுக்கிறீங்க தானே, அது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்றார். ஆக ஒருவர் உங்களுக்கு துக்கம் கொடுக்கிறார் அல்லது இன்சல்ட் செய்கிறார் என்றால், அதாவது கெட்ட பொருளை யாராவது உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால், நீங்கள் அதை வாங்கிக் கொள்வீர்களா? சொல்லுங்க, வாங்கிக் கொள்வீர்களா? கொஞ்ச நேரத்திற்கு, அதாவது கேட்கிறார் பாபா. சரி, யாராவது இன்சல்ட் பண்றாங்கன்னா, நீங்க அந்த துக்கத்தை ஃபீல் பண்றீங்களா? வாங்கிக்கிறீங்களா? ரொம்ப நேரம் அந்த ஃபீலிங்ல இருக்க மாட்டீங்க. கொஞ்ச நேரத்திற்கு வாங்கிடுறீங்க இல்லையா? அப்படின்னு கேட்கிறார். கொஞ்ச நேரத்திற்கு கெட்ட பொருளை வாங்குவீர்களா? கெட்டதுன்னு தெரிஞ்ச பின்னாடி அதை யாராவது வாங்குவாங்களா? கொஞ்ச நேரத்திற்கு தானே கெட்டது அப்படின்னு சொல்லி வாங்குவாங்களா? அப்போ துக்கம் அல்லது இன்சல்ட்டை ஏன் பெற்றுக்கொள்கிறீர்கள்? அதாவது மனதில் ஃபீலிங் ரூபத்தில் ஏன் வைக்கிறீர்கள்? ஆக தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் துக்கத்தை பெற்றுக்கொள்கிறேனா அல்லது துக்கத்தை மாற்றத்தின் ரூபத்தில் பார்க்கிறேனா என்று என்ன நினைக்கிறீர்கள்? அதாவது இந்த லைன்ல நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு. அதாவது யாராவது ஏதாவது கொடுக்குறாங்கன்னா, அந்த துக்கத்தை நான் அப்படியே ஏத்துக்கிறேனா, வாங்கிடுறேனா, அல்லது அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை மாத்திட்டு எடுத்துக்கிறேனா பார்த்துக்கோங்க. அதாவது யாராவது நமக்கு துக்கம் கொடுக்குறாங்கன்னா, இது எனக்கு ஒரு பேப்பர், ஒரு பரீட்சை அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? அந்த ரூபத்தை மாத்திக்கிட்டு இந்த பேப்பர்ல நான் பாஸ் ஆகணும். அவங்க இன்சல்ட் செய்யலாம். ஆனால் என்னுடைய கதாபாத்திரத்தை தான் அவங்க இன்சல்ட் செய்துட்டு இருக்காங்க. நான் ஆத்மா, அழியாத ஆத்மா. அவங்க யாரும் என்ன டச் பண்ணல, என்ன சொல்லல அப்படின்னு உங்களை நீங்க உள்ளுக்குள்ளேயே செக்கிங் பண்ணலாம் இல்லையா? இப்போ சினிமால யாரோ நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த ஹீரோவுக்கு லாட்டரி அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன உண்மையிலும் சந்தோஷப்படுவாரா? அது நடிப்பு. அதே மாரி யாரோ ஷூட் பண்றாங்க, கைய வெட்டுறாங்க, இல்ல வேற ஏதோ துக்கம் குடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ உண்மையிலும் அந்த நடிகர் ஃபீல் பண்ணுவாரா? கதாபாத்திரத்துல அப்படி ஒண்ணு இருக்கு. அதுபோல நாம எப்பவுமே அந்த ஆத்ம ஸ்வரூபத்துல இருந்தோம், ஆத்ம உணர்வுல இருந்தோம் அப்படின்னா, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வரும்போது, நான் வேறு, என்னுடைய கதாபாத்திரம் வேறு அப்படின்ட்டு நம்மளால பார்க்க முடியும். ஒரு டெஸ்ட் பேப்பரா எடுத்துக்க முடியும். அல்லது இப்படியும் பாபா புரிய வச்சிருக்கார். சங்கம யுகத்துல நமக்கு தீமை அப்படின்றதே கிடையாது. அவங்க அப்படி இன்சல்ட் பண்றாங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துல ஏதோ நன்மை அடங்கி இருக்கு. ரூபம் அது தீமையாக தெரியல. ஆனா அதுக்குள்ளேயும் என்ன இருக்கு? ஒரு நன்மை இருக்கு இல்லையா? இப்படி அந்த விஷயத்தை மாத்திக்கிட்டு நீங்க ஸ்வீகாரம் பண்ணுங்க அப்படின்றார். அப்படியே எடுத்துக்காதீங்க. கணக்கு வழக்கு முடியுது, பந்தனம் கட் ஆகுது. இவங்க என்னை பந்தன் முக்தாக ஆக்கிட்டு இருக்காங்க, எனக்கு உதவி செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் இல்லையா? சுப பாவனை வைக்கிறதுக்கு, சுப விருப்பங்கள் வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க.
என்னுடைய ஸ்டேஜை உயர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த துக்கத்தையும் இன்சல்ட்டையும் மாத்திட்டு நீங்க எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்துக்கிறது இல்ல தானே அப்படின்னு கேட்கிறார். என்ன நினைக்கிறீர்கள்? துக்கத்தை பெறுவது சரியா? சரியா? மதுபன் வாசிகள் சொல்லுங்கள், சரியா? கொஞ்சம் கொஞ்சம் பெற்றுக்கொள்ளலாமா? துக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தானே? பெறக்கூடாது, ஆனால் பெற்றுக்கொள்கிறீர்கள். அதாவது சில நேரங்கள்ல அப்பா, அம்மா அந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லுவாங்க? ஏதாவது ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஏதாவது கீழ விழுந்துருச்சு அப்படின்னா, அத எடுத்து சாப்பிடணும் தானே? அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது மாரி பாபா கேட்டுட்டு இருக்கிறார். பெறக்கூடாது, ஆனால் பெற்றுக்கொள்கிறீர்கள். தவறுதலாக பெற்றுக்கொள்கிறீர்கள். பை மிஸ்டேக் எடுத்துக்கிறீங்க. நீங்களா வேணும்னுட்டு எடுத்துக்கிறதில்ல. துக்கத்தின் ஃபீலிங் வந்தால் தொந்தரவு அடைவது யாரு? மனதில் குப்பையை வைத்திருந்தால் கஷ்டப்படுவது யாரு? எங்க குப்பை இருக்கோ அங்கே தொந்தரவு தானே. ரோட்ல குப்பை இருந்தாலும் சரி, மனசுக்குள்ள குப்பை இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள குப்பை இருந்தாலும் சரி, குப்பை இருக்குன்னா அங்க கண்டிப்பா பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த நேரத்தில் உங்களுடைய ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டியை முன்னால் கொண்டு வாருங்கள். மேலும் தன்னை எந்த ரூபத்தில் பார்க்க வேண்டும்? உங்களுடைய டைட்டில் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய டைட்டில் சகிப்புத்தன்மையின் தேவி, சகிப்புத்தன்மையின் தேவன். இதுதான் உங்களுடைய டைட்டில். ஆக நீங்கள் யார்? சகிப்புத்தன்மையின் தேவிகள், சகிப்புத்தன்மையின் தேவர்கள் அல்லவா? ஆனால் சில நேரம் தொந்தரவு அடைந்து விடுகிறீர்கள். உங்களுடைய பொசிஷனை நினைத்து பாருங்கள். சுயமரியாதையை நினைத்து பாருங்கள். நான் யார்? இதை நினைவில் கொண்டு வாருங்கள். முழு கல்பத்தின் விசேஷ ஸ்வரூபத்தின் நினைவை கொண்டு வாருங்கள். ஞாபகம் வருகிறதல்லவா? உதாரணத்திற்கு உங்களுடைய மகனோ மகளோ வெளியூர்ல எங்கேயோ ஹாஸ்டல்ல படிச்சிட்டு இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு ப்ராப்ளம். அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, ஃபோன்ல சொல்லுவாங்க. உடனே உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த துக்கத்தை ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? மூட் அவுட் ஆயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? அப்போதான் நாம அந்த தாய் அல்லது தந்தை என்ற அந்த கதாபாத்திரத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வுல இருந்து பாபாவை நினைக்கணும். நம்முடைய சுய மரியாதையில நிலைத்திருக்கணும். நான் மாஸ்டர், துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய தந்தையினுடைய குழந்தை. ஆத்மஸ்வரூபத்துல இருக்கணும். அப்போ புத்தி பாபாவிடம் போகும். அப்போ பாபா அந்த குழந்தைக்கு எனர்ஜி கொடுப்பார், சக்தி கொடுப்பார். அப்போ அந்த குழந்தை சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிடும். அப்போ நமக்கு தொந்தரவு இல்லை. இல்லைன்னா அவங்க சொல்லும் போது நமக்கு கண்டிப்பா கஷ்டம் வரும் தானே. பாபா அவங்களுடைய பார்ட்டியும் மாற்ற முடியாது. நான் ஆத்மா நினைக்கும் போது, சுயமரியாதையில இருக்கும் போது, பாபாவோடு கனெக்ட் ஆகும் போது, அது அனாதி ஸ்வரூபமாக கூட இருக்கலாம். அப்ப என்னுடைய அனாதி ஸ்வரூபத்துல நான் கனெக்ட் ஆகியிருக்கும் போது, அந்த ஆத்மாவுக்கு என்னிடமிருந்து சக்தி போகும். அதன் மூலமா அவங்க அவங்களுடைய சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியும். அதனால இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்கன்றார். பாப் தாதா பார்த்தார், எப்படி என்னுடையது என்ற சொல்லை சகஜ நினைவாக மாற்றிவிட்டீர்கள். யோகா பண்றதுக்கு எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உலகத்துல. மந்திரம் சொல்லணும், இல்லை விளக்கேற்றி வச்சுட்டு தியானம் பண்ணணும், இங்க போகணும் அங்க போகணும். ஆனா நமக்கு எப்படி நினைவு சகஜமாயிடுது? ஒரே ஒரு வார்த்தை தான், மேரா பாபா. மேரான்னு சொல்லிட்டீங்க, என்னுடைய பாபான்னு சொல்லிட்டீங்க. யோகா நினைவு அவ்வளோ ஈஸியாயிடுது. என்னுடையது என்பதின் விஸ்தாரத்தை சுருக்குவதற்கு என்ன சொல்கிறீர்கள்? என்னுடைய பாபா என்று சொல்கிறீர்கள். அதாவது என்னுடையது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஸ்தாரம், அப்படி அவ்வளோ இருக்கு. ஒவ்வொன்றையும் நம்ம விட முடியாது, அல்லது ஒவ்வொரு விஷயத்துலேருந்து விடுபட முடியாது. அது இருக்கதான் செய்யறது.
ஆனால் அதிலிருந்து விடுபடுவதற்கு பாபா எவ்வளோ ஈஸியான யுக்தி சொல்லியிருக்கிறார். என்னுடைய பாபான்னு சொல்லிடுங்க. அப்போ மற்றதெல்லாம் என்னென்ன என்னுடையது என்னுடையது இருக்கோ அதெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ மேரா பாபா. எப்போதெல்லாம் என்னது என்னது என்பது வருகிறதோ அப்போது மேரா பாபா என்று சுருக்கி விடுகிறீர்கள். மேலும் அடிக்கடி மேரா பாபா என்று சொல்வதினால் நினைவும் சகஜமாகிவிடும் மற்றும் பிராப்தியும் அதிகமாகிவிடும். அதேபோல் முழு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது காரணம் வருகிறது என்றால் அதில் இந்த 2 வார்த்தைகள் விசேஷமாக இருக்கிறது. அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஏதோ காரணம் வருதுன்னா அதுக்கு 2 காரணங்கள் விசேஷமாக அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். நான் மற்றும் என்னுடையது. ஆக பாபா என்ற சொல்லை சொன்னதுமே மேரா பாபா என்று சொல்கிறீர்கள். அதாவது என்னுடைய என்ற சொல் பக்கா நினைவாகி விட்டது. பாபான்னு சொல்லும்போது மேரா பாபா, அதுல பக்கா ஆயிட்டோம், நமக்கு அப்படியே ஞாபகம் வந்துடும், ஆகிவிட்டதல்லவா? அனைவரும் இப்போது பாபா பாபா என்று மட்டும் சொல்வதில்லை, மேரா பாபா, அதாவது என்னுடைய பாபா என்று சொல்கிறீர்கள். அதுபோலவே நான் என்ற சொல்லை சொல்கிறீர்கள் என்றால் அதை மாற்றுவதற்கு எப்போதெல்லாம் நான் என்ற சொல்லை சொல்கிறீர்களோ அப்போது தன்னுடைய சுய மரியாதையின் லிஸ்டை முன்னால் கொண்டு வாருங்கள். நான் யார்? இந்த லிஸ்ட்டை நீங்க சொமானுடைய லிஸ்ட்டை முன்னாடி கொண்டு வாங்க அப்படின்றார். ஏனென்றால் இந்த நான் என்ற சொல் விளைவைப்பதற்கும் நிமித்தமாகிறது. அதாவது நான் யார் அப்படின்ற அந்த சுய மரியாதையில இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த கெட்ட ஃபீலிங்ஸும் வராது. என்ன நடந்தாலும் நம்ம மூடு சேஞ்ச் ஆகாது. ஆனால் அதுவே இந்த சுய மரியாதை இல்லாம அகங்காரத்துல நான் அப்படின்னு இருந்தா அந்த நான் என்ற அந்த சொல்லுதான் விளைவைப்பதற்கும் நிமித்தமாகும். அதனால கவனமா இருங்க. ஏனென்றால் நான் என்ற சொல் விளைவைப்பதற்கும் நிமித்தமாகிறது. மேலும் நான் என்ற சொல் சுய மரியாதையின் நினைவின் மூலம் மேலே உயர்த்தவும் செய்கிறது. நான் யார் அப்படின்னு என்னுடைய சுய மரியாதையில பாசிட்டிவ் ஃபீலிங்ல இருக்கும் போது அது நம்மளை உயர்த்துது. ஆனா அதுவே நெகட்டிவா நான் யார் தெரியுமா, என் பதவி என்ன தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கிறேன் தெரியுமா, என்ன எப்படி இவங்க இப்படி சொல்லலாம், இப்படிலாம் நினைக்கும் போது விளைவைப்பதற்கும் அதே சொல்தான் நிமித்தமாகுது அப்படின்றார். எனவே எப்படி மேரா பாபா என்பது பழகிவிட்டதோ அதேபோல் நான் என்ற சொல்லை தேக உணர்வின் நினைவிற்கு பதிலாக தன்னுடைய உயர்ந்த சுய மரியாதையை முன்னால் கொண்டு வாருங்கள். நான் அப்படின்னு வந்த உடனே நான் உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மா, அலௌகீக வாழ்க்கை வாழும் ஆத்மா, தேவதையாகக்கூடிய ஆத்மா, நான் சேவாதாரி ஆத்மா, அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய ஆத்மா, இப்படி அந்த நினைவு வரும்போது நமக்கு தொந்தரவு இருக்காது. நான் உயர்ந்த ஆத்மா, இதய சிம்ஹாசனத்தில் அமரக்கூடிய ஆத்மா, விஸ்வ கல்யாணி ஆத்மா. இதுபோல் ஏதாவது ஒரு சுய மரியாதையை நான் என்பதுடன் இணைத்து விடுங்கள். எப்படி என்னுடைய என்ற சொல் இப்போது பெரும்பாலும் பாபா என்ற சொல்லை நினைவுபடுத்துகிறதோ அதுபோல் நான் என்ற சொல் சுய மரியாதையை நினைவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் இப்போதைய நேரமானது இயற்கையின் மூலம் தன்னுடைய சவாலை விட்டு கொண்டிருக்கிறது. அப்படின்னா இப்ப அந்த மாதிரி நேரம் நடந்துட்டு இருக்கு. இயற்கையினுடைய சீற்றங்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ அது நேரத்தினுடைய சவால். நேரம் இயற்கையின் மூலமா சவால்களை விட்டுட்டு இருக்கு. நேரம் நெருங்கி வருவதை சாதாரண விஷயம் என்று நினைக்காதீர்கள். அண்டர்லைன் பண்ணுங்க.
திடீர் மற்றும் எவர் ரெடி என்ற வார்த்தைகளை தன்னுடைய கர்மயோகி வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் நினைவில் வையுங்கள். தன்னுடைய சாந்தியின் சக்தியை தனக்காகவும் அநேக ரூபங்களில் பிரயோகம் செய்யுங்கள். எப்படி விஞ்ஞானம் தன்னுடைய புது புது பயன்பாட்டை செய்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு தனக்காக பயன்பாட்டில் கொண்டு வருவதற்கு பயிற்சி செய்து கொண்டே இருப்பீர்களோ அவ்வளவு மற்றவர்களுக்காகவும் சாந்தியின் சக்தியின் பயன்பாடு நடந்து கொண்டே இருக்கட்டும். நீங்களும் யூஸ் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் யூஸ் பண்ணுங்க. யோகா பண்றீங்க, ஆத்மோனர்ல இருக்கிறீங்க, சாந்தி தாமத்தில் இருக்கிறீங்க. அப்போ அந்த சாந்தியின் சக்தியினுடைய சேமிப்பு இருக்கு. அது தனக்காக நீங்க யூஸ் பண்ணும்போது மற்றவர்களுக்கும் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றார். இப்போது விசேஷமாக தன்னுடைய சக்திகளின் சகாஷை நாலாபுறமும் பரவச் செய்யுங்கள். எப்படி உங்களுடைய இயற்கை சூரியனின் சக்தி, சூரியனின் கிரணங்கள் தன்னுடைய காரியங்களை எத்தனை ரூபங்களில் செய்து கொண்டிருக்கிறது. மழை பெய்கிறது, தண்ணீரை வற்றவும் செய்கிறது, பகலிலிருந்து இரவு, இரவிலிருந்து பகலாக ஆக்கி காட்டவும் செய்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய சக்திகளின் சகாஷை வாயுமண்டலத்தில் பரவ செய்ய முடியாதா? ஆத்மாக்களை தன்னுடைய சக்திகளின் சகாஷ் மூலம் துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிக்க முடியாதா? ஞான சூரியனின் ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துங்கள், கிரணங்களை பரவச் செய்யுங்கள், சகாஷ் பரப்புங்கள். எப்படி ஸ்தாபனையின் ஆரம்ப காலத்தில் பாப்தாதாவின் தரப்பில் இருந்து அநேக ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியின் சகாஷ் கிடைப்பதின் அனுபவம் வீட்டில் அமர்ந்தவாறே ஏற்பட்டது. போக வேண்டும் என்ற சங்கல்பம் வந்தது. அதுபோல் இப்போது மாஸ்டர் ஞான சூரியன் குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக சுகம் சாந்தியின் அலைகள் பரவுவது அனுபவம் ஆக வேண்டும். ஆனால் அதற்கான சாதனம் மனதின் ஒருமுகத்தன்மை, நினைவின் ஒருமுகத்தன்மை. அப்போதுதான் அது நடக்கும். அந்த சகாஷ் கொடுக்கிற காரியம் நடக்கும். ஒருமுகத்தன்மையின் சக்தியை தனக்குள் அதிகப்படுத்துங்கள். எப்போது விரும்புகிறீர்களோ, எதுவரை விரும்புகிறீர்களோ அதுவரை மனதை ஒருமுகப்படுத்த முடிய வேண்டும். இப்போது மாஸ்டர் ஞான சூரியனின் ஸ்வரூபத்தை எமர்ஜ் செய்யுங்கள், அதாவது வெளிப்படுத்துங்கள். மேலும் சக்திகளின் கிரணங்களை சகாஷை பரவச் செய்யுங்கள். குழந்தைகள் சேவையின் ஊக்க உற்சாகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் சேவையை நன்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா கேட்டார் மற்றும் குஷியடைகிறார். பாப்தாதாவிடம் சேவை பற்றிய செய்திகள், அதாவது அனைத்து தரப்பில் இருந்தும் நல்ல நல்ல செய்திகள் வந்து சேர்ந்திருக்கிறது. கண்காட்சி நடத்துகிறீர்கள். செய்தித்தாள்கள் மூலம், டிவி மூலம் செய்தி கொடுப்பதற்கான காரியத்தை அதிகப்படுத்தி கொண்டே செல்கிறீர்கள். செய்தியும் சென்று சேர்கிறது. செய்தியை நன்றாக கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள். எந்தெந்த கிராமங்கள் இன்னும் மீதம் இருக்கிறதோ அங்கு ஒவ்வொரு ஜோனும் அவரவர்களுடைய ஏரியாவை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். செய்தித்தாள்கள் மூலம், டிவி மூலம், பல்வேறு சாதனங்களின் மூலம் ஊக்கமுற்சாகத்துடன் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவை அனைத்தையும் செய்யும் குழந்தைகளுக்கு பாப்தாதா மிகவும் ஸ்நேகம் நிறைந்த ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போது செய்தி கொடுப்பதிலோ நல்ல ஊக்கம் உற்சாகம் இருக்கிறது. மேலும் நாலாபுறமும் பிரம்ம குமாரிஸ் என்றால் என்ன, மேலும் மிகவும் நல்ல சக்திசாலியான காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற இந்த சப்தமும் நன்றாக பரவிக்கொண்டிருக்கிறது. மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது.
ஆனால் ஆனால் என்னவென்று சொல்லவா? ஆனால் சொல்லவா? ஆனால் பிரம்மகுமாரிகளின் பாபா எவ்வளவு நல்லவர் என்ற சப்தம் இப்போது அதிகரிக்க வேண்டும். பிரம்மகுமாரிகள் நல்லவங்க. இந்த செய்தி பரவிடுச்சு. இப்ப எந்த செய்தியை பரப்பணும்? பிரம்மகுமாரிகளின் பாபா நல்லவர். இந்த செய்தி பரவணும். அவங்களுக்கு அனுபவம் ஆகணும். பிரம்மகுமாரிகள் நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் செய்விப்பவர் யார் என்ற இந்த வெளிப்படுதல் இப்போது ஏற்பட வேண்டும். தந்தை வந்திருக்கிறார் என்ற இந்த செய்தி மனம் வரை சென்று சேர வேண்டும். இந்த உள்ளத்துல அந்த உணர்வு ஏற்படணும். அதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். பாப்தாதாவிடம் குழந்தைகள் வாரிசு அல்லது மைக் என்று யாரை சொல்வது என்று கேள்வி கேட்டார்கள். மைக்குகள் வெளிப்பட்டும் இருக்கிறார்கள். அதாவது பாபா வாரிஸ் குவாலிட்டி குழந்தைகளை உருவாக்கணும், மைக்ஸை நீங்க தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு குழந்தைகள் பாபாவிடம் கேட்டிருக்காங்க. பாபா வாரிஸ் குவாலிட்டி அப்படின்னா என்ன? அடையாளம் என்ன? மைக்ஸ் தயார் பண்றதுன்னா என்ன? அதுக்கு பாபா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் பாப்தாதா இப்போதைய சமயத்தின் அனுசாரம் எந்த மாதிரி மைக்காக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், அல்லது எந்த மாதிரியான மைக்கின் அவசியம் இருக்கிறது என்றால், அவருடைய பேச்சில் மகான் தன்மை இருக்க வேண்டும். அதாவது மைக் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க சொன்னா மற்றவங்க கேட்கணும். அவங்க வாய்ஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகணும். இவங்க சொல்லிட்டாங்கன்னா அது உண்மைன்னு எல்லாரும் நம்பணும். இதுக்கு போஸ்ட்டு பதவி முக்கியம் கிடையாது. ஒரு சின்ன ஊரா இருந்தாலும் அதுல யாரோ ஒருத்தர் நல்லவர் இருப்பார். அவர் சொன்னா மக்கள் கேட்பாங்க. அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு நீங்க ஞானம் கொடுத்து நீங்க தயார் பண்ணணும். மைக்ஸை உருவாக்கணும் அப்படின்றார். சாதாரணமாக பாபா என்ற சொல்லை சொன்னாலும் நன்றாக செய்கிறார்கள். இந்த அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று பாப்தாதா வாழ்த்து சொல்கிறார். ஆனால் இப்போது எப்படிப்பட்ட மைக் வேண்டுமென்றால், அவருடைய பேச்சு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்க வேண்டும். அந்த மாதிரி புகழ் பெற்றவராக இருக்க வேண்டும். புகழ் என்பதின் அர்த்தம் உயர்ந்த பதவியில் இருப்பவராக இருக்க வேண்டும் என்பதில்லை. ஆனால் அவருடைய பேச்சை கேட்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கேட்பவர்கள் சொல்பவர்கள் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க சொல்றாங்க அப்படின்னா அது உண்மைதான், அதுல அர்த்தம் இருக்கு அப்படின்னு மற்றவங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி மக்களை நீங்க தயார் பண்ணணும் அல்லது மைக்காக உருவாக்கணும். இதை அனுபவத்தில் சொல்கிறார்கள் என்றால் அதற்கு மதிப்பு இருக்கும். இப்போ விஐபிஸ் எல்லாம் மதுபனுக்கு கூட்டிட்டு போறோம். அங்க போயிட்டு அவங்க அனுபவம் சொல்றாங்கன்னா எல்லாரும் கேட்குறாங்க இல்லையா? அந்த அனுபவம் தானே பேசும். மற்றபடி உலகத்துல கூட எத்தனையோ மைக்ஸ் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மைக்கினுடைய குவாலிட்டி ஒரு ஒரு மாதிரி இருக்கும், வெரைட்டி இருக்கும். அதே போல ஒவ்வொருத்தருடைய பேச்சிலும் இருக்கக்கூடிய சக்தி ஒவ்வொரு மாதிரியாக தான், வித்தியாசமாக தான் இருக்கும், வரிசை கிரமமாக தான் இருக்கும். அது பரவாயில்லை என்றார். ஆனா மைக்ஸை நீங்க உருவாக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி சேவை செய்யணும். நமக்காக அவங்க பேசணும். ஆகையால் அப்படிப்பட்ட மைக்கை தேடுங்கள். அவர்களின் சொல்லில் சக்தி இருக்கும். அவர்களுடைய பேச்சை கேட்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இவர் அனுபவம் செய்து வந்திருக்கிறார், ஆகையால் இதில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். தற்சமயம் ஒவ்வொரு ஜோனிலும் ஒவ்வொரு வர்க்கத்திலும் அப்படிப்பட்ட மைக்ஸ் கண்டிப்பாக வெளிப்பட்டிருக்கிறார்கள். சேவையின் கண்கூடான ரிசல்ட் வெளிப்படவில்லை என்று பாப்தாதா அப்படி சொல்லவில்லை, வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது நேரம் குறைவாக இருக்கிறது. மேலும் சேவையின் மகத்துவமுள்ள ஆத்மாக்களை இப்போது இன்னும் நிமித்தமாக்க வேண்டும்.
அப்படின்னா இன்னும் நல்ல மைக்ஸை தயார் பண்ணணும். அப்பதான் குறைந்த நேரத்துல நிறைய செய்தி எல்லாருக்கும் போய் சேரும். அவர்களின் பேச்சிற்கு மதிப்பு இருக்க வேண்டும். அதாவது யாருடைய பேச்சுக்கு அங்க மதிப்பு இருக்கோ, அந்த மாரி ஆத்மாக்களை இன்னும் நீங்க அனுபவத்த சொல்ல வைக்கணும். அப்பதான் சீக்கிரமா பாபாவுடைய செய்தி எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டுருக்கிறார். பதவி அல்லது அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருக்கு நடைமுறை வாழ்க்கை மற்றும் நடைமுறை அனுபவத்தின் அத்தாரிட்டி இருக்க வேண்டும். அவருடைய பேச்சில் அனுபவத்தின் அத்தாரிட்டி இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட மைக் வேண்டும் என்பது புரிந்ததா? வாரிசு பற்றியோ அறிந்திருக்கிறீர்கள். யாருடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் ஒவ்வொரு அடியிலும் தந்தை மற்றும் கடமை இருக்கிறதோ அவர்கள்தான் வாரிசு குழந்தைகள். மேலும் அதன் கூடவே மனம், சொல், செயல், உடல், மனம், பணம் அனைத்திலும் பாபா மற்றும் யக்ஞம் அடங்கியிருக்க வேண்டும். அதாவது வாரிஸ் குவாலிட்டி யாருன்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். அவங்களுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் ஒவ்வொரு அடியிலும் பாபா மற்றும் கடமை இதுதான் இருக்கும். மனம், சொல், செயல் அல்லது உடல், மனம், பணம் அனைத்திலும் பாபா யக்ஞம் அடங்கியிருக்கும். சகாஷ் கொடுப்பதற்கான சக்தி இருக்க வேண்டும். நல்லது. இப்போது ஒரு வினாடியில் முழு சபையும் யார் எங்கெங்கே இருக்கிறீர்களோ அங்கே மனதை ஒரே சங்கல்பத்தில் நிலைக்க செய்யுங்கள். பாபா மற்றும் நான் பரந்தாமத்தில் அனாதி ஜோதிர்பிந்து சொரூபமாக இருக்கிறேன் என்ற நிலையில் நிலைத்து விடுங்கள். பரந்தாமத்தில் பாபாவோடு அமர்ந்து விடுங்கள். நல்லது. இப்போது சாகாரத்தில் வந்து விடுங்கள். இப்போது நிகழ்காலத்தின் கணக்குப்படி மனம் மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்துவதற்கான பயிற்சியை அதிகரியுங்கள். எந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த வேலையிலேயே ஒருமுகப்படுத்துங்கள். அதாவது தனியாக அமர்ந்து ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தியை அதிகரிக்கணும்னு இல்லை. நீங்க எந்த வேலை செய்துட்டு இருக்கீங்களோ அந்த வேலையிலேயே நீங்க உங்க மனதை ஒருமுகப்படுத்துங்க அப்படின்றார். ஒவ்வொரு காரியத்தையும் ஒருமுகத்தோடு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா யோகத்துல அந்த ஒருமுகத்தன்மை வந்துடும். கட்டுப்படுத்தும் சக்தியை அதிகரியுங்கள். மனம், புத்தி, சம்ஸ்காரம் மூன்றின் மீதும் கட்டுப்படுத்தும் சக்தி. இந்த சக்தி வரக்கூடிய நேரங்களில் மிகவும் உதவி செய்யும். வாயுமண்டலத்தின் அனுசாரம் ஒரு வினாடியில் கட்டுப்படுத்த வேண்டி இருக்கும். என்ன விரும்புகிறீர்களோ அதுதான் நடக்க வேண்டும். எனவே இந்த பயிற்சி மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதனை லேசாக ஆக்கிவிடக் கூடாது. ஏனென்றால் சமயம் வரும்போது இந்த பயிற்சிதான் கடைசி நேரத்தை அழகானதாக ஆக்கும். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள டபுள் சிம்ஹாசனதாரிகள், அதாவது பாப்தாதாவின் இதய சிம்ஹாசனதாரி, மேலும் ராஜ்ய சிம்ஹாசனத்திற்கும் அதிகாரி, சதா தன்னுடைய அனாதி ஸ்வரூபம், ஆதி ஸ்வரூபம், மத்திய ஸ்வரூபம், கடைசி ஸ்வரூபத்தில் எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது நிலைத்திருக்கக்கூடிய, சதா அனைத்து பொக்கிஷங்களையும் சுயம் காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய, மேலும் மற்றவர்களையும் பொக்கிஷங்களால் நிரம்பியவர்களாக ஆக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை மூலமாக முக்தி நாஸ்தி கொடுக்க வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், மனப்பூர்வமான ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். துணைவர் மற்றும் சாட்சி நிலையின் அனுபவத்தின் மூலம் சதா வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். எந்த குழந்தைகள் சதா பாபாவின் கூடவே இருக்கிறார்களோ அவர்கள் தானாகவே சாட்சியாகி விடுகிறார்கள். ஏனென்றால் பாபா சுயம்
சாட்சியாகி பாகத்தை நடிக்கிறார். ஆகையால் அவருடன் இருப்பவர்களும் கூட சாட்சியாகி பாகத்தை நடிப்பார்கள். மேலும் யாருடைய துணைவர் சுயம் சர்வசக்திவான் தந்தையாக இருக்கிறாரோ அவர்கள் வெற்றி மூர்த்தியாக தானாகவே ஆகி விடுவார்கள். பக்தி மார்க்கத்தில் கொஞ்ச நேரத்திற்கு துணையின் அனுபவத்தை செய்வீங்கள் என்று அழைக்கிறார்கள். உங்களுடைய அதிசயத்தை, மேஜிக்கை காட்டுங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சர்வ சம்பந்தங்களினால் துணையாகி விட்டீர்கள். அதாவது சர்வ சம்பந்தங்களும் பாபா கிட்ட இருக்கிறதுனால அவருடைய துணையிலேயே நீங்க இருக்கிறீங்க, துணைவர் ஆயிட்டீங்க. ஆனா அவங்க பக்தர்கள் கூப்பிட்டுட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரத்துக்காவது உங்களுடைய துணையினுடைய அனுபவத்தை செய்வீங்க அப்படின்னு. எனவே எதை அடைய வேண்டி இருந்ததோ அதை அடைந்து விட்டேன் என்ற இதே குஷி மற்றும் போதையில் இருங்கள். ஸ்லோகன்: மனச்சோர்வு மற்றும் குஷி மறைந்து விடுவது, இதுதான் வீண் எண்ணங்களின் அடையாளம் ஆகும். அவ்யக்த சமிகை: நீண்ட காலம் ஆடாதவராக, அசையாதவராக, தடையற்றவராக, பந்தனமற்றவராக, விகார எண்ணங்கள் அற்றவராக, விகர்மங்கள் அற்றவராக, அதாவது நிராகாரி, நிர்விகாரி மற்றும் நிரகங்காரி நிலையில் இருங்கள். அப்போது கர்மாதீதர் ஆக முடியும். சேவையின் விஸ்தாரத்தை நீங்கள் எவ்வளவுதான் அதிகப்படுத்தினாலும் விஸ்தாரத்தில் சென்று கொண்டே சாரத்தின் மனநிலையின் அனுபவம் குறையக்கூடாது. விஸ்தாரத்தில் சாரம் மறைந்து போகக்கூடாது. உண்ணுங்கள், அருந்துங்கள், சேவை செய்யுங்கள், ஆனால் விடுபட்ட நிலையை மறந்துவிடாதீர்கள். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய்,
விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ.